ஓம் சாய்ராம். கபர்டே டைரி. மதிப்பிற்குரிய திரு ஜி.எஸ். கபர்டே அவர்களின் ஷீரடி டைரி. திரு கபர்டேயின் முதல் ஷீரடி விஜயம் ஷீரடியில் ஒரு வார ஜாகை. தவிர்க்க இயலாத ஓய்வில்லா உழைப்பு. 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1910 வருடம். நாங்கள் ஷீரடியை மாலை 4 மணிக்கு அடைந்தோம். மக்களுடைய சௌகரியத்திற்காக ஆர்.பி. சாதே அவர்களால் கட்டப்பட்ட வாதாவில் சத்திரம் தங்கினோம். மாதவராவ் தேஷ்பாண்டே மிகவும் கடமை பொறுப்புடையவராய் நடந்து கொண்டார். எங்களுக்கு உதவி செய்தார். விருந்தினர் போன்று எங்களை உபசரித்தார். அங்கு வாதாவில் தாத்யா சாஹிப் நூல்கரும் அவரது குடும்பத்தினரும், பாபு சாஹிப் ஜோக் மற்றும் பாபா சாஹிப் சஹாஸ்ரபூத்தே ஆகியோரும் இருந்தனர். நாங்கள் வந்து சேர்ந்த உடனே அனைவரும் சாயிபாபாவை காண்பதற்காக சென்றோம். அவர் மசூதியில் இருந்தார். நாங்கள் வணங்கிய பின் நானும் எனது மகனும் கொண்டு வந்த பழங்களை சமர்ப்பித்தோம். அவர் கேட்டதன் பேரில் கொஞ்சம் பணமும் கொடுத்தோம். கடந்த 2 ஆண்டுகளாக தாம் உடல் நலம் இல்லாமல் இருந்து வருவதாகவும், பார்லி கேக் மட்டுமே தாம் உண்டு சிறிது தண்ணீர் அருந்துவதாகவும் கூறினார். தமது பாதத்தை காண்பித்து அதில் ஒரு சிறிய புண்ணை சுட்டிக்காட்டி அது படர்தாமரை என்றும், அதனை எடுத்த பின்னரும் அவ்விடத்திலேயே வைக்கப்பட்டு மறுபடியும் அது தோன்றியது என்றெல்லாம் கூறினார். தான் தனது சொந்த நகரத்துக்கு போகும் வரையில் தமக்கு நலம் விளையாது என்று கேள்விப்பட்டதாகவும் கூறினார். இதை தாம் தமது கருத்தில் வைத்துக்கொண்ட போதிலும் அது வளவிலேயே நின்றது என்றும், தம்முடைய சொந்த வாழ்க்கையை காட்டிலும் தமது மக்களை குறித்தேதாம் அதிக கவலை கொள்வதாகவும் கூறினார். மக்கள் தமக்கு தொல்லை கொடுப்பதால் தமக்கு ஓய்வே கிடைப்பதில்லை என உணர்ந்ததாகவும் கூறினார். அது தவிர்க்க இயலாதது. பின்னர் அவர் எங்களை போய்விடும்படி கூறவே நாங்களும் அங்ஙனமே செய்தோம். மாலை நேரத்தில் வாதாவுக்கு அருகில் அவர் நடந்து சென்றார். நாங்கள் அங்கு சென்று அவருக்கு வணக்கம் செலுத்தினோம். நானும் மாதவராவ் தேஷ்பாண்டேயும் ஒன்றாய் இருந்தோம். நாங்கள் வணங்கிய பின் வாதாவுக்கு சென்று அமைதியாக அமர்ந்திருங்கள் என்று கூறினார். எனவே நானும் மாதவராவும் திரும்பினோம். நாங்கள் அனைவரும் பேசிக்கொண்டே அமர்ந்தோம். எடுத்து கூறுவதற்கு அவர்களுக்கு பல அற்புதங்கள் உள்ளன. ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.